நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி குழந்தைகளை அடிக்காமல் வளருங்க, கண்டிப்பாக நல்லா வளரும், நல்லா படிக்குன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கலாம், அடிக்காமல் இருந்தால் அது வந்து தவறான வழியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு. அன்பால் வளர்க்கப்பட்ட எந்த குழந்தையும் வந்து போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அது ஏதோ ஒன்று எக்ஸப்ஷன் கேஸ், 1 2 இருக்கலாம், 1000 இல்லை லட்சத்தில் கோடிங் இல்லைன்ற மாதிரி. இப்போ காலம் மாறி போய்க்குது, அது வேறு விஷயம். குழந்தைங்க நீங்கள் அடிக்க, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இவ்வளோ பாசமாக வளர்த்துட்டு நீங்களே அடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து அழுது நிற்பியா? இது மட்டும் இல்லை, அரசியலமைப்பில் சொல்லியிருக்குது தெரியுமா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது, எடுத்து பார்க்க சொல்லு. இயற்கை மேலே வந்து எல்லோரும் இயற்கையை பாதுகாக்கணும், விலங்குகள் மேலே அன்பு செலுத்தணும்னு சொல்லிக்குது. விலங்குகள் மேலே அன்பு செலுத்தணும், நான் புலி சிங்கத்தாண்டியை போய் செலுத்தணுன்றாங்க. ஷாஃப்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு இருக்குது அது மேலே. அதனால் விலங்குகள் மேலே அன்பு செலுத்தணுன்னா அப்போ குழந்தைங்கள்லாம் எங்கே எட்டு போய் வைப்ப சொல்லு? தெய்வ